ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்களுக்கான தொழில் எது? சில பேர் பார்த்திங்கன்னா படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை பார்ப்பாங்க. சில பேருக்கு பார்த்திங்கனாக்கா படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை பார்க்காம சம்மந்தம் இல்லாத ஏதாவது ஒரு தொழில் பார்த்திங்கன்னா செஞ்சுட்டு உட்காந்துருப்பாங்க. படிப்புக்கும் தொழிலுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஜாதகரோட திறமைக்கும் தொழிலுக்கு தான் சம்மந்தம் உண்டே தவிர படிப்புக்கும் தொழிலுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையவே கிடையாது. உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏதாவது ஒரு திறமையை கடவுள் கொடுத்துருப்பார். உங்களுடைய திறமை என்ன? அந்த திறமையை நீங்கள் வளர்த்துட்டு வாங்க. அதுதான் உங்களுடைய எதிர்கால தொழில் ஆகும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு திறமை உண்டு. படிப்பு வேறு, திறமை வேறு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வத்தை நீங்கள் மேலும் மேலும் வளர்த்துட்டு வாங்க. சில பேர்த்துக்கு அவங்க எந்த இது மேலே பார்த்திங்கன்னா ஆர்வமாக இருக்காங்களோ அதுவே பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தொழிலாக அமையும் வாய்ப்பு உண்டு. படிப்புக்கும் தொழிலுக்கும் திறமைக்கும் பார்த்தினாக்கா ரொம்பவே வித்தியாசம் நிறையா இருக்குது. படிப்பு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நீங்கள் எப்படி வேலை பார்க்குறது அப்படின்னு தான் சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறீங்க, ஒரு காலேஜில் போய் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு இடத்துல எப்படி போய் வேலை பார்க்கணும் தான் சொல்லி தருவாங்க. ஒரு இடத்துல நீங்கள் பார்த்திங்கன்னா முதலாளியாக இருக்கிறதும் ஒரு இடத்துல நீங்கள் தொழிலாளியாக இருக்கிறதும் உங்களுடைய திறமையும் ஆர்வத்தை பொறுத்து தான். மொத்தத்தில் உங்கள் ஜாதகத்தில் தொழில் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடமும் மேலும் உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடம் 9ஆம் இடம்லாம் நல்ல பலமாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு நீங்கள் முதலாளி ஆகிற வாய்ப்பு உண்டு. மொத்தத்தில் உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய ஆர்வத்துக்கும் தான் பார்த்திங்கனாக்கா நீங்கள் முதலாளியா தொழிலாளிங்கிறத நம்ம சொல்ல முடியும். உங்களுடைய திறமை என்னவோ உங்களுடைய ஆர்வம் என்னவோ அதுதான் உங்களுடைய முதலாளி ஸ்டேஜுக்கு கொண்டு போவோம். மற்றபடி நீங்கள் படித்த படிப்பு பார்த்திங்கனாக்கா ஒரு இடத்துல வேலை பார்க்குறது தான் நீங்கள் கற்றுக்க முடியும். உங்கள் ஜாதகத்தில் கிரகம்லாம் நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் முதலாளி ஆகிற வாய்ப்பை கொடுக்கும். சப்போஸ் உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா வீக்காக இருந்துச்சுன்னா ஒரு இடத்துல வேலையை பார்க்குற, அதாவது அடிமை வேலை பார்க்குற அமைப்பை தான் கிரகங்கள் கொடுக்கும். நீங்கள் ஒரு இடத்துல உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா ஒரு இடத்துல நீங்கள் வேலை பாருங்கள், அடிமை வேலையை நீங்கள் பாருங்கள். ஜாதகத்தில் கிரகங்கள்லாம் நல்லபடியாக வந்துச்சு, உங்களுக்கு சாதகமான நிலை வந்துச்சுனாக்கா நீங்கள் ஒரு இடத்துலேருந்து வேலை பார்த்து இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா அதே தொழிலை வச்சு நீங்கள் முதலாளி ஆகக்கூடிய வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கும். மொத்தத்தில் உங்கள் கிரக நிலைகளுக்கும் தொழிலுக்கும் சம்மந்தம் உண்டு. மற்றபடி நீங்கள் படித்த படிப்புக்கும் உங்களுடைய தொழிலுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது. 199 பேர் பார்த்திங்கனாக்கா படித்த படிப்புக்கும் அவங்க செய்கிற தொழிலுக்கும் சம்மந்தம் கிடையாது. 100ல் ஒருத்தங்க 2 பேர் தான் படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை பார்ப்பாங்க. நான் நிறைய பேரோட ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டேன், அப்படி தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கனாக்கா கிரக அமைப்புகள் தான். நன்றி.